cost of 4 bananas is 60 rupees. Banana 4 dozen banana 60 rupees. Okay va? So இப்போ ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்கேன்னா how many bananas கேட்டிருக்கேன், how many dozen bananaன்னு கேட்கல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டசனை வந்து பனானாஸை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 1 dozen equal to 12 அப்படின்னா 4 dozen equal to 12 into 4, that is 48. ஓகேவா? இப்போ 48 பனானா எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், 60 rupeesக்கு வாங்கியிருக்கோம். therefore 48 banana equal to 60 rupees. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 12.50 தான் கேட்டிருக்காங்க. அப்போ ருப்பீஸில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ருப்பீஸ் என்னவா பண்ணணும், ஒன்றா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ருப்பீஸ் பக்கத்தில் இருக்க நம்பரால் ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ருப்பீஸை மாற்றியாச்சு. 1 rupee equal to 48/60 banana. இப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கமும் 12.5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது 12.5 rupeesக்கு எவ்வளோ பனானாஸ்னு. பனானா இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ என்ன டிவைட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து டெசிமல் இருக்குது. டெசிமலை நம்பராக மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணுறோம். 12.50 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணுறோம். எப்போவுமே ஒரு டெசிமல் ரிமூவ் பண்ணுறதுக்கு எத்தனை டெசிமல் கவுண்ட் பண்ணுங்கள், 2 டாட் டெசிமல், அதனால் 2 zeros உள்ள நம்பர் 100. 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது டெசிமல் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கட்டு. எப்போவுமே ஜீரோஸை மேக்ஸிமம் எப்படின்னா நம்பர்ஸோடு அடித்து கொடுக்காதீங்க. ஜீரோவோட கேன்சல் பண்ணலாம், ஆனால் நம்பர்ஸோடு அடிக்க வேணாம். இப்போ இங்கே 6 டேபிள் இருக்குது. 1 6 are 6 0, 8 6 are 48. இப்போ 8ஐயும் 125ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னா 1000 வரும். ஸோ 1000/100. ஸோ 00 அடித்து கொடுத்தா 10 மட்டும் வரும். இப்போ 10 bananas. ஓகேவா? அதாவது 4 dozen banana equal to 60 rupees. நான் டசனை வந்து என்னவா மாற்றிட்டேன், பனானாஸை மாற்றிட்டேன். ஏன்னா 1 dozen equal to 12ன்னு ஆல்ரெடி தெரியும். அப்போ 4 times மல்டிப்ளை பண்ணால் 48 banana equal to 60 rupees. எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ருப்பீஸில் தான் என்னோடய ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ருப்பீஸில் கேட்டதுக்காக நான் என்ன பண்ணேன்னா இதை 1 ரூபியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக, ஏன்னா இது பேர் யூனிட்டரி மெத்தட், ஒன்றா கன்வெர்ட் பண்ணுறது. அதனால நான் ஒன்றா கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ருப்பீஸை 1ஆல் ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணுறேன். தென் 1 rupee equal to 48/60 bananas. ஸோ 12.50 equal to 48/60 into 12.5. எனக்கு 12.5 rupees வேணும். அதனால் போத் சைட்ஸ் நான் 12.5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே டெசிமல் இருக்குது, டெசிமலை கேன்சல் பண்ண கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ 1250 / 100ன்னு வரும். தென் 1010 கட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே 6ஆல் நான் டிவைட் பண்ணியிருக்கேன், மேலே 6ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். 8/10 வருது. 8ஐயும் 125 மல்டிப்ளை பண்ணும். தென் 10 into 10 100. 125 into 8 1000 வரும். by 100 கேன்சல் பண்ணால் 10 bananas.